மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மனசு நல்லா இருந்துன்னு வைங்க, கவலை இல்லாம இருங்கய்யா. எங்க ஊர்ல 1500 ரூபாய் சம்பளத்துல மளிகை கடையில் வேலை பார்க்க போய் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கான்னு தெரியுமா? காலையில தாமிரபரணில குளிப்பானுங்க, அருமையா இருக்கும் பார்க்க ரசனை. எங்க ஊர் 1500 ரூபா தான் சம்பளம். தாமிரபரணில குளிப்பான், நல்ல புது சோப்பு போட்டுட்டு இருப்பான், அமாம் சோப்பு. எல்லாம் மாப்பிள்ளை என்ன புதுசா அமாம் சோப்பு போடுற, வெளியூர்ல இருந்து ஒரு மாமா வந்திருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க, அவர் சோப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி ஊறது எல்லாம்? எப்படி மாமா வெளியூர்லேருந்து வந்தால் மாமா தானே அவங்க, அது ஒன்றும் நம்ம சந்தமே கிடையாது. போட்டு குளிச்சுட்டு கம்மன்னு அந்த அந்த ஈர வேட்டியை காய போட்டு ஒரு ஈர ஒத்த துண்டை இடுப்பில் கட்டியிருப்பான். இந்த நீலஞ்சோப்பு ஒரு தீப்பெட்டி குச்சியில் குத்தி அதையும் கையில் வச்சுக்கிடுவான். வேட்டியை காய போட்டு என்ன கேட்பான், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்றும் சரியா இல்லையம்பா இவன். யார்? பிரணாப் முகர்ஜி விமர்சனம் பண்ணுறான். ஃபினான்ஸ் செக்ரட்டரி செல்ல அவன் இவன் படம் என்ன பாலா சாடிஸ்ட்னு அப்படியே படம் எடுக்கானே, வக்கர புத்தி அந்த பேட்டை ரொம்ப இருக்க. இவ்வளவு அதுக்குள்ள அந்த வேட்டி காஞ்சிரும். லெவல் கிராசிங் வரும்போது வேட்டியில் எடுப்பு கட்டுவான், துண்டை தோளில் போடுவான். அந்த திருப்பணிக்கு வந்தோடனே வீட்டுக்கு போவான், பழைய சோறு வெங்காயம், சந்தோஷமா இருக்கானே 1500 ரூபாய். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 50,000 வாங்குற பையன் போனால் மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டு இருக்கிறான்னு நம்ம மருத்துவ குறிப்பு சொல்றா இல்லையா ஐயா? மன அழுத்தத்துக்கு 50,000 சம்பளம் வாங்குறான். மன அழுத்தம் ஏன்? அந்த வயசுக்கு அந்த சம்பளமே அதிகம். என்னுடைய கணக்கு எல்லா தவறுக்குள்ளேயும் அவனை கொண்டு போகுது. அதனால மனசை சரி பண்ணுங்க, அன்பா இருங்க. திரும்ப அன்பின் வழியது உயிர்நிலைங்கிறா வள்ளுவர். ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு எப்படி நான் நம்புறதுன்னு வள்ளுவர் கேட்டேன். அன்பா இருக்கானான்னு கேட்டாரு. ஆமா, அப்பா உயிரோடு இருக்காங்காரு. அன்பா இல்லைன்னா அவன் செத்து போயிட்டாங்காரு வள்ளுவர். எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க. குழந்தைகிட்ட, குருவிட்ட. இப்போ எங்க வீட்டில் உங்களுக்கு தெரியும் 3 நாய்க்குட்டி கிடக்கு. என் காரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள போகும்போது அதுக்கு உட சத்தம் போடுதே. நம்ம உள்ள போனோடனே எல்லாத்தையும் அவுத்து விட சொல்ல, வாட்ச்மேன் அவுத்து விட்டா நான் உட்காந்துருவேன். முகத்தனக்கும் கொஞ்சம் என்னெல்லாமோ சொல்ல நினைக்கும், பேச முடியல அதனால இல்லையா? அவர் உயிர் தானே அது. நாய்க்கு சிறப்பு ஒன்றும் கிடையாது. தலையை தடைக்கணும், அந்த நாய் வளர்க்கணும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எல்லாத்துலேயும் ஆசை இருக்கு, ஃபாரின் நாய் தான் வளர்க்கணும் தான். ஏன்னா அது இங்கிலீஷில் பேசுவான் போலுக்கு. அது நாய் தானல்ல. இது 1 லட்சம் ரூபாய் நாய், 2 லட்சம் ரூபாய் நாய்லாம். எம்பி சூழ்நிலை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருந்தார் படையாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்தாருல, வெளிநாட்டு நாயா? ஆமாம். முயல் பிடிக்குமான்னு கேட்டார். அவர் சொல்றாரு, நான் கிராமத்தில் கிராம முன்சிப்பு தலையில் எண்ணெய் வச்சு தேய்ப்பேன். எங்கள் வீட்டு நாட்டு நாய் என்ன தலையில் எண்ணெய் தேய்ச்சான்னு அது போய் 2 முயலை பிடிச்சி கொண்டு வீட்டில் போட்டுருமா. சின்ன சின்னதெல்லாம் நான் ரசிக்கவேம்மா. நான் சந்தோஷமா இருக்க காரணம் தான், உடம்புல எனக்கு நோய் கிடையாது. அதனால தான் டாக்டர் என்ன இதுக்கு அடையாள சின்னமாக கொண்டு வந்தார். நோய் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனை துவக்கப்படவில்லை. அதனால தான் நோயற்ற ஒருவன் வந்து இது உங்கள்கிட்ட பேசணும்னு அவனை ஜீவானந்தம்னு தனியாச்சோ, வேற என்ன பண்ண, ஏதாவது ஒருத்தரை காட்ட வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்தான். அதில் இந்த 70 பேர் கூட வந்திருக்காங்க. மருத்துவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறான், ஆண் மருத்துவர்களோ பெண் மருத்துவர்களோ, அன்பா இருங்க, சிரிச்ச முகத்தோட இருங்க. சிரிச்ச முகத்தோடு நீங்கள் விஷம் கொடுத்தா கூட அவன் பொழைச்சிருவான். முதல் தேவை மருத்துவர்களுக்கு, வாங்க வாங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லணும். இந்த ஏஎஸ்கே இருக்கான்னு எங்கள் ஊரில் 90 வயசுல தான் அந்த ஆள் இறந்தான். அவன் இறந்த அன்னைக்கு திருநெல்வேலி ஆண்களும் பெண்களும் கூடின கூட்டம் பார்க்கணும். அவன் மேலே அவ்வளோ அன்பு. ஒரு ஏழை தாய் வந்து உட்காந்துருப்பா, பணக்காரன்னு இருப்பான். இந்த ஏழை தாய் வேத்திலுக்கு பிள்ளை அவன் ஸ்டெதஸ்கோப் பிடிக்கும்ல, அவன் எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்க. ஐயங்காரு எதுக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச தொழிலை தொடரேன்பான். நான் சொல்லுவேன், ஐயங்கார 12 பங்களா கட்டி தரித்திரம் பிடிச்ச தொழில் நீங்க நீர் பக்கத்தில் இருக்க கவனிக்கலாமா? அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்குவான். அதுக்குள்ள ஒரு உளவியல். ஒரு ஏழை தாய் வந்திருக்கா, பக்கத்தில் திருநெல்வேலி ஊர்லேயே பணக்காரன் உட்காந்துருக்கான். அந்த ஏழை தாய் குழந்தைய தூக்கி ஏஎஸ்கே மடியில் வச்சுக்கலாம்ல. அவளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். டாக்டர் என் பிள்ளை என்னை தூக்கி மடியில் வச்சிருந்தாருக்கா, அதில் அவளுக்கு நோய் குணமாயிருது. அவள் பிள்ளைய டாக்டர் கொஞ்சம் நானா என்ன வந்துட போகுது இதில், அதை தான் அவங்கள்ட்ட சொல்றேன். பக்கத்து பிள்ளை தூக்கி கொஞ்சுங்க. பக்கத்து மூக்கு அடிச்சுன்னு வைங்களேன். பிள்ளை வளர்த்துருக்கான், பிள்ளை மூக்கு அடிக்க தொடாம. இவன் பிள்ளைனா பட்டு வெட்டி வச்சே தொடச்சிருவான். பார்த்தீங்களா? என்னன்னு கேட்டால் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கு. அவன் அந்த பிள்ளைக்கு சளி பிடிக்காதோ? கொஞ்சுங்க, எல்லாரையும் கொஞ்சுங்க. இந்த மாதிரி நல்லது செய்வங்களுக்கு மேலே ஆதரவு பாராட்டுங்க, நல்ல பாராட்டுங்க, பிள்ளைகளை பாராட்டுங்க. இப்போ எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மருமகன் 20 மார்க் எடுத்தான், அதுக்கே நான் பாராட்டினேன் அவனை. 20ஆம் மாப்பிள்ள 100க்கா? வெரி குட். என்கிட்ட ஒரு பேர் கேட்டான், அவன் 20 மார்க் எடுத்திருக்கான், ஏன்னாச்சு பாராட்டுதியன்னு. அவன் வீட்டில் வப்பன்லாம் 5 மார்க்குக்கு மேலே எடுத்ததே இல்லை. அவன் பரம்பரையிலேயே முதல்ல ஒருத்தன் 20 அளவுக்கு வந்திருக்கான்னு நம்ம பாராட்டணுமா வேண்டாமா? பாராட்டினா தானே அடுத்த தலைமுறை நல்ல பாராட்டணும்.
மகிழ்ச்சியோட பாராட்டு. உணவு விடுதிக்கு போறையில பரிமாறுற பையன் பேரை கேளுங்களேன், தம்பி உன் பேர் எனக்கு என்ன? சிவமா? கொஞ்சம் எங்களுக்கு சிவம் ஒரு அப்பளம் கொண்டான சந்தோஷமா கொண்டான். பேரை சொல்லி கூப்பிட்டா ஒரு அன்பு வருது பார்த்தீங்களா? அதான் டாக்டர் ஐயா சொன்னாங்க, விடுதியில எல்லாம் தங்குறப்ப இப்போ உங்கள்கிட்ட இருந்து படிச்சுட்டேன்னா அவங்கள்ட்ட எப்படி பழகணும்னு. நான் எந்த விடுதியில் தங்கினாலும் சரி, 5 நட்சத்திரமோ 2 நட்சத்திரமோ சாதாரண விடுதியோ, என் அறையிலேருந்து பெல் அடிச்சா அவ்வளோ போய் நாங்கள் வந்துடுவோம். எல்லாத்தையும் பேசுவோம். என்ன கண்ணு நல்லா இருக்கா? அந்த 2வது இருட்டு கடை அல்வா வேற கொண்டு வந்துருப்பேன். ஆளுக்கு ஒரு பொட்டணம் கொடுத்துருவேன். வரும்போதெல்லாம் 10 ரூபா, வரும்போதெல்லாம் 10 ரூபா கொடுப்பேன். நான் அந்த ரூமை விட்டு காலி பண்ண 100 ரூபா கொடுத்துருப்பேன் அவனுக்கு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுறான். இந்த ஹோட்டலில் பேசாமல் நீங்களே வாங்கிருங்களேன், அவ்வளோ அன்பா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி அவங்களெல்லாம் பார்த்தால. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? இப்படிலாம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? சில ஊருக்கெல்லாம் நான் போவே மாட்டேன். 5000 பேர் இருப்பான், சிரிக்க மாட்டான், அழ வச்சா அழமாட்டான், கைதட்ட மாட்டான், போகவும் மாட்டான். போயிட்டாலாவது நமக்கு புரியும் அவனுக்கு பிடிக்கல. என்ன பண்ண வரேன், என் கூட நீர் 1 மாதம் டூர் பண்ண உனக்கு எல்லாம் காட்டுதாண்ணா. அதில் இன்னொரு சங்கடம், 5000 பேர்லையும் என்னையே பார்த்துட்டு வர உட்காந்துருப்பான். அந்த ஊர் தலைவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா மருமகனே, ஏண்டா உங்கள் ஊரில் எல்லாரும் இப்படி ஒன்று போல் உட்காந்துருக்கான், மொத்தமாக கஞ்சா அடிச்சிருக்காங்களான்னு. அதையும் சொன்னால், நான் கஞ்சா அடிக்காமல் ஊரில் கஞ்சா அடிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்குங்கானே. அவன்லாம் ஐயா தலைவர். இது எத்தனை நீங்கள் என்னென்ன துறையிலெல்லாம் இருக்கிற பெரியவங்க. நான் ஒரு முட்டாப்பையை வந்து பேசுகிறேன், கேட்குறீங்களே, எவ்வளோ பெரியவங்க நீங்கள். இதுக்கெல்லாம் மனசு வேணும்யா, பாராட்டுறதுக்கு மனசு வேணும். பிராமணர்கள் வெற்றி அடைவதற்கு காரணத்தை சொல்லட்டுமா? எல்லாரையும் பாராட்டணும். குழந்தை என்னமா பாடினா, பகவத் கிருபை அவனுக்கு இருக்கும், பகவான் அவன் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்மளால தான் சொல்லுவான், சுப்பியா கவுண்டர் பேத்தி ஆடுதான், எவா சொல்லி கொடுத்தாலும் தையாத்த. எதுக்கு விளங்க அவனை பாப்பான திட்டாதீங்க, அவனை பார்த்து படிங்க. அவன் எங்கேயாவது டிஸ்மிஸ் ஆகிருக்கானா, சஸ்பெண்ட் ஆகிறானா, இங்கே துரத்துனியா வடக்க போனான், வடக்க துரத்துனியா அமெரிக்காவுக்கு போயிட்டான், அமெரிக்காவில் 12 பெருமாள் கோயில் கட்டிட்டான், ஒபாமாவை பெருமாள் கோயில் கூட்டு வந்துட்டானே. உண்டா இல்லையா மனோரன்? ஒபாமா வந்து லார்ட் பெருமாள் குட் மார்னிங்னு இருக்கான். யாரு? ஒபா. நம்ம ஊரில் சில தலைவனும் ஒபாமா கூட போட்டோ எடுத்து அது வால்போஸ் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கைரேகை பார்க்க போயிலும் ரஜினிகாந்த் கூட படம் எடுத்து போட்டோ போடுவானே, லூசு போயிலோட ஒபாமாவை எவனும் பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், ஏதோ வால்போஸ் ஓட்டுறானே நம்ம ஊரில். புரியும் உங்களுக்கு யாருன்னு. நல்லா ரசிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்படியே ரொம்ப பெரிய பணக்காரன்லாம் நைட்டு கதவு டம்முன்னு அடிச்சா எந்திரிச்சு உட்காந்துருவான். வாசலில் ஜீப் நிற்கா பாருங்க, இது அவனுக்கே தெரியுது கைது ஆயிடுவோம்னு, தப்பா சம்பாதிச்சிருக்கோம்னு. இப்போ எத்தனை பேர் கைதாயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? தப்பா சம்பாதிச்சோம் போகிறான். திருச்சியில் கைதுங்க, கோயம்புத்தூரில் கைதுங்க, அங்கே கைதுங்க, அங்கே நமக்கு வரவே மாட்டேங்கான போலீஸ்காரன். நான் போலீஸ்கார்ட்ட ஒரு தடவை கேட்டேன், என்ன கைது பண்ணான்னு. நான் ஒன்று கைது பண்ணி ஒரு கதைக்கு ஆகாது. இந்த மகாத்மா காந்தி காமராஜ்னு விளங்காத ஆள்கிட்ட எல்லாம் பழகி நீ விளங்காமல் போயிட்டாங்க. அவங்களெல்லாம் விளங்காத ஆளுங்கானே, அப்படித்தானே? தவறு பண்ணா அதான் சொன்னேன், மனசை ரொம்ப சம்பாதிக்காதீங்க, நிம்மதியாக இருங்க. ரொம்ப சம்பாதிச்சேன்னா பொண்டாட்டியே பகையாயிருவா. போய் உண்மை ஐயா அம்மா மன்னிச்சுக்கிடுங்க, அவள் அண்ணனுக்கு செலவுக்கு தேவைப்படும், நீ கொடுக்கலன்னா உன்னை கொண்டான்னு நினைப்பான். உடம்ப ஆரோக்கியமாக வச்சிருந்தா தான் படுத்த உடனே செத்து போகலாம். நான் கடவுள்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன், என் கூட இரு ஒன்று, அடுத்தது படுக்க விடாது என்ன, அப்படியே தூக்கிடு. படுத்துட்டா பொண்டாட்டி யாருன்னு தெரிஞ்சிடும், பிள்ளை யாருன்னு தெரிஞ்சிடும், சொந்தக்காரன் யாருன்னு தெரிஞ்சிடும். 10 நாளாக நான் பொண்டாட்டிகிட்ட எவனா கேட்பான், நைனே எப்படி இருக்காங்க, அது ஒன்றும் தெரியலம்பா. ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், அங்கேயா இங்கேயான்னு தெரியல. பையன்கிட்ட கேட்கணும், அப்பா எப்படி இருக்காங்க, லீவெல்லாம் வீணா போகுதுங்க. அவன் லீவுக்குள்ளே சாகணுங்க. அவன் பிள்ளைகளோட விட்டுவிட போவதில் விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பட்டது எந்நேரம் சிவனை ஏற்றுங்கள் முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு பட்டது போல சொல்றாரு. மரணம் உறுதி. உங்க அத்தனை பேருக்கு சொன்ன அந்த முடிவில் தெளிவா இருந்தீங்கன்னு வைங்க, அன்பா இருப்பீங்க, ஆசைப்பட மாட்டீங்க, அடுத்தவன் சொத்தை எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, கோடிக்கணக்கில் சேர்க்காதீங்க, அள்ளி அள்ளி கொடுங்க, படிப்பதற்கு கொடுங்க, சோறு பட்டிங்கன்னு வைங்க, போதுன்றோம். பார்த்தீங்களா? தெரியும், எங்கள் வீட்டில் தினசரி யாராவது 40 பேர் சாப்பிட்டுருக்கான். நீங்கள் வந்திருக்கீங்க, லேனா தமிழ் சொல்லலாம், அந்த பாத்திரம்லாம் புழங்கிட்டே இருக்கேம்மா, பசிக்குதுன்னு ஊரில் எந்த பையன் வேணாலும் சாப்பிடலாம். என் வீட்டில் வருவான், அவன் பாட்டு போவான், சாப்பிடுவான், போவான், வணக்கம்மா என்னல அப்படிமா, பசிச்சுது மாமா, சாப்பிட்டேன், சாப்பிட்டே போ,
என்ன கேடு வந்துட போகுது? பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன், என் பேரே போடக்கூடாது. ஐயா பேருமா நெல்லையப்பர் காந்திமதினு கடவுள் பேரை போட்டுக்க. கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் கேட்பாங்க, டெபோண்டம் ஸ்கூலில் ஒரு ரசீதுமா ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டுக்க. என்ன கடவுள் பேராக சொல்லிங்கன்னா அவங்க தரப்போய் தான் எனக்கு பணம் வருது, இல்லைன்னா எனக்கெல்லாம் பணம் வரவே கூடாது. எனக்கு ஸ்டேட் பேங்கில் வேலை வாங்கி கொடுத்தாங்க என்ன முடிஞ்சுனா இப்போ நான் ஒரு மேனேஜராக இருப்பேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன் இல்லையா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போனால் 1 லட்ச ரூபா கொடுக்குறான், 10 நாள் தான் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறான். நான் SLC தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது பாஸ் பண்ணதுக்கே எங்கள் வீட்டில் பெரிய விழா எடுத்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அதை நான் தோக்கடிச்சிட்டேன். என்ன இப்போவும் 90 வயசில் எங்கள் கோனார் ஒருத்தர் சிப்பா கோனார் எங்கள் வீட்டில் கிளீனர் அந்த காலத்தில் பியூப் கார் இருக்குல்ல, அது அப்பாட்டு இருந்தது. அவருக்கு திருச்செந்தூர் கோயிலில் பால விஷயம் வெளியே வர மாலை மரசு வந்த புதுசு SLC தேர்வு முடிவுகள் போட்டு எனக்கு முன்னால் கோனார் ஓடி போய் பேப்பரை வாங்குறாரு. நம்ம எப்படியா ஃபெயில் ஆயிடுவோன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை. வாங்கி பார்த்தா எனக்கு முன்னால் இருக்கவனும் ஃபெயில், பின்னால் இருக்கணும் ஃபெயில், நான் பாஸ். அந்த முன்னால் இருக்கவன் தான் மாநிலத்திலே முதலாவதாக வருவான்னு எதிர்பார்த்தாங்க, அவன் அவுட். ஹெட் மாஸ்டர் நல்லாள் கிருஷ்ணசாமி நாயுடுன்னு. எப்படி பாஸ் பண்ணேன்னு என்ன கேட்கான் அவர் ஹெட் மாஸ்டர். அவன் விளங்குவானா? அவன் ஒரு பையா பாஸ் பண்ணிட்டானேன்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு அவன்லாம் ஃபெயில் ஆகிட்டானேன்னு நான் பாஸ் பண்ணிட்ட முடியா. நீ எங்கள் தந்தையார்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ் ஆகிட்டுலாம் விடுங்க என்ன பண்ணுறதுன்னு. வீட்டுக்கு வந்தால் எல்லாருக்கும் ஸ்வீட் வீட்டெல்லாம் எங்கள் அப்பா கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் அண்ணாச்சு தான் நைஸ் ஆகிட்ட வந்து கேட்டார், இல்லை நிச்சயமாக அது ஓன் நம்பர் தானே. சும்மா இருந்தேன், நீ ஏன் நம்பர்? பெரிய அண்ணாச்சி ரொம்ப ரசனையாக இருப்பார், ஸ்டேட் பேங்கில் GM இருந்தார். இல்லை ஓன் நம்பர் தானே, ஏன் நம்பர் தானேச்சு. PUCயில் ஃபெயில் ஆகிட்டேன். ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு பங்களா முன்னால் பந்தாவாக நிற்கேன். எங்கள் அப்பா காரில் வந்து இறங்குறாங்க, என்ன போயிடுதா அப்படின்னா. ஆமாம், இந்த 10 ரூபா நோட்டு பெருசாக இருக்குங்களா கொடுத்தாங்க, சினிமாவுக்கு போன்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கோவம், அவன் ஃபெயில் ஆகிட்டான் பார்த்து. தோற்று போனதை மகிழ்ச்சியாக ஒருத்தன் சொன்னான், அவன் எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவான், இவனை இடைஞ்சல் பண்ணாத. மகிழ்ச்சியாக இருக்கான் பார். தோற்றுன்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னேன், ஃபெயில் ஆனாலும் வருத்தப்படக்கூடாது. மதிப்பெண்கள் நிறைய வாங்கணும்லாம் போராடாதீங்க. மதிப்பெண்கள் நிறைய வாங்கின எவனும் பெரிய இடத்துக்கு வரவே இல்லை. மதிப்பெண் குறைய வாங்கின பூரா தான் உலகத்துக்கு வெளியாற்றவனா அறிஞனா விஞ்ஞானியாக வந்திருக்கான். இந்த 100க்கு 100 வாங்கினது பூரா அங்கே மக்கா இருக்கும். அதனால் ரொம்ப மார்க்கும் வாங்காதீர்கள் என்று நான் மாணவர்களுக்கு அன்பு கட்டளை இடுகிறேன். ரொம்ப சங்கடப்படாது. என்ன சபையா, என்ன சபையா? உங்களை விட்டு போக மனசு இல்லையே. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் பேசினையா, 3000 மாணவர்களும் மாணவிகளும் 3.5 மணி நேரம் பேசுகிறேன் டாக்டர். 6:30 மணி ஆயிட்டு, எப்போ போக மாட்டீங்களாங்கிறேன். மாணவிகளும் மாணவர்களும் மொத்தமாக இருந்துச்சு, போக மாட்டோம்யா, இன்னொரு மணி நேரம் பேசுங்கங்குது. அந்த துணைவேந்தர் சொன்னார், இது இங்கே இது சாதனை, சாஸ்திரி ஹாலில் இது நடந்த உங்கள் சாதனையா, யாருமே நடத்தலைன்னு. இறங்கி வரும்போது எல்லா பிள்ளைகளும் கேட்குது, எப்படியா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? எப்படியா? ஒன்றுமே இல்லைடா, ஒரே விஷயம் மனசுக்குள்ளே இருக்கு, நான் செத்து போயிடுவேன்னு தெளிவாக இருக்கேன். அது வரை தெரியுது, அது வரை சந்தோஷமா இருப்போமே. எங்க போனாலும் சில பேர் அழுதானையா. திருச்செந்தூர்ல முருகன் முன்னால் நின்று அவர் உள்ளே சொல்ல, அந்த நாயை வெளியே கொண்டு விடுங்க, வந்த போலாம் அழுதான். இந்த நாயோட எனக்கு துன்பமா இருக்கு. சாமி முன்னால ஏன் அழுத? அவன் தானே அவனை படைச்சான், அவன்கிட்ட போய் நன்றி சொல்லு, படைச்சிருக்க ஆரோக்கியமா வையா. மருத்துவமனைக்கு அனுப்பிச்சா இந்த மாதிரி கூட்டுறவு நடத்துகிற ஏழைகளை பார்க்குற மருத்துவமனைக்கு என்ன அனுப்பு. பெரிய மருத்துவமனைக்கு, பல மருத்துவமனைக்கு போனால் சொத்தை பூரா வித்துட்டு தானே போக வேண்டியிருக்கு. முதலே ஊரில் சொல்லிடான், அங்கே அண்ணாச்சி அங்கே சேர்த்தாச்சா முடிஞ்சது, எல்லா வயக்காட்டியும் வித்துற வேண்டியது. ஆமாம், பணம் வாங்குறாங்கல்ல சம்பந்தி பையன். நான் போகிறதே இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பேன். என் மனைவி கூட அந்த சாரதாம்மா பார்த்து, சாந்தாம்மா அடையாறு, அது என்கிட்ட என்ன ஆச்சரியமாக கேட்டது, இந்த நோயில் இவ்வளவு ஹீமோதெரப்பி கொடுத்தோன்னு வச்சுக்கேன், ஆள் மெலிஞ்சு உருக்கமாயிருவாள், இவ எப்படி இன்னும் குண்டா இருக்கான்னு கேட்டேன். கடைசியில் 50,000 ரூபா ஒரு ஊசி அமெரிக்காவிலேருந்து நண்பர்கள் வாங்கி அனுப்பிச்சோம். அதெல்லாம் போட்டு பார்த்தோம். இந்த TM ராமச்சந்திரன், வைஜெயந்த் மாலா, சிவாஜி கணேசன்லாம் மேக்கப் டெஸ்ட் போட்டேன். மேக்கப் என் பையனோட நண்பர் 90 வயசு, இவங்களுக்கு தலைமுடி ரொம்ப இருக்கலாம், முடி கொட்டிட்டு அவங்களுக்கு சங்கடம். இந்த ஆள் அந்த காலத்து ஆள் பாருங்க, அப்படி வந்து பார்த்துட்டு போனார், மறுநாள் ஒரு விக்கு கொண்டு தராரு, அவங்களுக்கு இருந்த தலைமுடி மாதிரி. கடற்கரைக்கு சேர்ந்து சாயங்காலம் போயிடுவோம். சுகான்னு இப்போ எழுதுறானே, ஒருத்தன் வந்து என்கிட்ட பசிக்குதுன்னா 10 ரூபா எடுத்தேன். அந்த சுகா என்னை பார்த்து சிரிச்சான். என் பையன், என்னடாண்ணே 10 ரூபாய்க்கெலாம் மெட்ராஸில் சாப்பிட முடியாதுன்னு. அப்போ நீ குடியான்னு 50 ரூபா கொடுத்தான். உங்களுக்கு செய்தி சொல்கிறேன், இரவு வீட்டுக்கு வந்தோடனே மனைவி போய் சிகிச்சை பண்ணி படுக்க வைக்கணுமே, மாடிக்கு போனேன். நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை மாதிரியே இருக்கான்லையா, எனக்கு மகிழ்ச்சின்னா. என்னன்னு 50 ரூபா கொடுத்தா தான் சாப்பிட முடியுங்கல்ல, அப்போ இவங்கெல்லாம் நம்ம புகழை காப்பாற்றிடுவானுங்கய்யா, நம்ம பெருமையை காப்பாற்றிடுவான், நான் நிம்மதியாக வேண்டாம். அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உதவுங்க. உறவினர்களே, உறவையெல்லாம் நட்பாக்குங்க, நட்பையெல்லாம் உறவாக்கு.
இந்த ரெண்டு ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, நோய் கிடையாது. இந்த மாதிரி மருத்துவமனைகள் நிறைய வரணும். ஜீவானந்தம் இல்லை, அவரோடு இருக்கிற 70 பேரையும் நான் ஜீவானந்தத்திட்ட போகும்போது அவங்க முகவரி எனக்கு தாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுறேன் அவங்களுக்குலாம். ஒரு நன்றி சொல்லி எழுதலாம் இல்லையா? நம்ம நாட்டில் நல்லது செஞ்சவனையெல்லாம் பாராட்ட மாட்டாங்க. 200 ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு போட்டோ எடுத்துருந்தோம். இந்த ஏழை குழந்தைகளுக்கு நான் அதை கண்டிக்கிறேன். ஏழை குழந்தைகளை தயவுசெய்து மேடை கூட்டு வந்து இது ஏழை குழந்தைன்னு கூட்டத்தில் காட்டினேன்னா அந்த பிள்ளை மனசு எவ்வளோ சங்கடப்படும். அதுக்கு ஏதாவது புஸ்தகம் வாங்கி கொடுத்தா வீட்டில் கொடுத்துட்டு போயிரு. கிறிஸ்துமஸ் தாத்தா கொடுப்பா, பதில் வீடு விடா போய் கிறிஸ்துமஸ் தாத்தா கொடு. இந்த 1000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த பிள்ளைக்கு புஸ்தகம் வாங்கி கூட. நல்லது செய்யுங்கள். என்னது நல்லது செய்தல் ஓம்பது இல்லைன்னா கூட அல்லது செய்தல் பண்ணாங்கம்மா. தமிழ் நல்லது செய்ய முடியலன்னா பரவாயில்ல, தீமை. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். இந்த மருத்துவமனை தொடக்கூடால அவங்க பெரியவங்க வந்திருக்காங்களே, நான் இதில் உட்காரலாமாம்மா? இதெல்லாம் நாங்கள் காமராஜிட்ட படித்த பண்பு. ஒரு அந்த நாச்சியார் கோயிலில் ஒரு தேவர் காங்கிரஸ்காரர் காமராஜை போடாவடான்னு பேசுவார். அவர் மகனுக்கு கல்யாணம், காமராஜ் முதலமைச்சர், தேவர் போய் கூப்பிட்ற, காமராஜ் என் பிள்ளைக்கு கல்யாணம் வாடாங்கார். இவர் சொல்றாரு, ஆமாம் நான் முதலமைச்சரானது உன் பிள்ளை கல்யாணத்துக்கு வரதான் போடான்ட்டார். இல்லை முதலமைச்சரான திமிரில் பேசுவேன்ட்டு போயிட்டார். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு நாச்சியார் கோயிலில் அந்த தேவர் வீட்டு முன்னால் முதலமைச்சர் கார் போய் நிற்கிது. உள்ள ஓடி போய் சொல்கிறாங்க காமராஜ் வந்திருக்கான்னு. அந்த பையன் தான் வரமாட்டேன் நான்ட்டு வெளியே வரார் தேவர். இவர் இறங்குறாரு. ஏல வரமாட்டேன்னு சொன்னேல்ல, நான் வர்றேன்னு சொன்னால் நீ பெரிய மண்டபம் பார்ப்ப, கடன் வாங்குவ, கஷ்டப்படுவ, அது எதுக்குடா லூசு? எனக்கு அழுக வருதியா? வாடா சோறு போடுங்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணேங்கிறாரு. அட முட்டா பையலே, நான் தாலி கொல்லி இல்லாதவன்டா, கல்யாணம் ஆகாதவன், நான் ஆசீர்வாதம் பண்ணா உன் விட்டு பொம்பளைகளுக்கு பிடிக்காதுடா, முட்டா பையல சோறு போடு, ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ பெரிய மனுஷன்! நான் ஆசீர்வதிக்கிற தகுதி அற்றவன் இந்த சமூக அமைப்பில், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்டா, எனக்கு சோறு போடுறான், ஃபோட்டோ எடுத்துக்கோ. இப்போ 25 வயசு பையெல்லாம் கல்யாணத்துக்கு தலைமை தாங்குதானே. தலைமை தாங்கிறவன் என்ன சொன்னான்? எங்கள் அருமை சகோதரனுக்கு கிடைத்திருக்கிற அந்த மனவாழ்த்தியை பார்க்கிறேன், அவளுடைய விரிந்த கண்களும் அவளுடைய சின்ன இடையும் பொண்ணையுமே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு தெரியுது நம்ம தலைவனை கூப்பிட்டது தப்பாக போச்சு, பெரிய அயோக்கிய பயலுக்கு பிறந்த பயலாக இருக்காங்க. காமராஜ் நாடார். மகாத்மா காந்தி ஒரு ஊருக்குள்ளே போகிறார், ராஜேந்திர பிரசாத் வரவேற்பு கொடுத்தாரு. ஒன்றும் கிடையாதியா, 2 மாலையை போட்டார், காந்திக்கு பூ கட்டிட்டாராம். காந்தி நின்றுட்டார். இதெல்லாம் ஏது காசுன்னு இருக்கார். அந்த காலத்தில் அது மொத்த செலவே 4 அணா. ராஜேந்திர பிரசாத்தும் நண்பர்களும் சொல்லியிருக்காங்க, ஊர் மக்கள் பணம் தந்தாங்க, வசூல் பண்ணேன். நான் வர்றதுக்குன்னு இந்த ஏழை மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணியா, அவ்வளோ பணத்தை அந்த மக்கள்கிட்ட கொடுத்தா தான் ஊருக்குள்ளே வருவேன்ட்டார். இப்போ வால் போஸ்டே எவ்வளோ உயர்த்து கொட்டுதான் பார்த்தீங்களா? இப்படிதான் பார்க்கணும். வருக தலைவரே வருகங்க. ஆனா இப்ப பூரா வருக தலைவரே வருக டெல்லியில ஓட்டிக்கிட்டு இருக்கான். அங்க விட்டுறான், சீக்கிரம் வருக, சிறப்பை பெறுக, ஆக்கிய ஊழல் அத்தனையும் வெல்க. மகாத்மா காந்தி ஜெயிலில் இருந்தாரியா, காமராஜ் இருந்தாரியா, முத்துராமலிங்க இருந்தாரு, மாப்போசி இருந்தாரு, கக்கன் இருந்தாரு, லோகியா இருந்தார், ஜெயபிரகாஷ் நாராயண் இருந்தார், ஆச்சாரிய கிருபலானி இருந்தார். ஆச்சாரிய கிருபலானியை சுசேதாவை லவ் பண்ணிட்டாரு. என்ன சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாரு. காந்திகிட்ட போய் கல்யாணம் பண்ணுங்கிறாரு. காந்தி சொல்கிறாரு சுதந்திரம் வர வரை கல்யாணம் பண்ண மாட்டேன்ல, இப்போ கல்யாணங்கிறியங்கிறாரு. அப்போ கிருபலானி அப்போ ஒரு உத்தரவாதம் கூட எனக்குங்கிறாரு காந்தி கிருபலான்ட்ட. என்னன்னு, திருமணம் பண்ணிக்க, ஆனால் சுதந்திரம் வர்ற வரை நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழக்கூடாதுங்கிறாரு. ஒத்துக்கிட்டலாயா கல்யாணம் பண்ணான்? ஒத்துக்கிட்டு. ஜீவானந்தம் இவர் பேர் மேலே எனக்கு என்ன மரியாதை? எங்கள் ஜீவா அவர் அடிக்கல் நாட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பள்ளிக்கூடத்தை திறக்க காமராஜர் போகிறார். போகிற வெளில சொல்கிறாரு, தாம்பரத்தில் தானே ஜீவா இருக்கான்னு காரை விட்டு இறங்கி சாக்கடை குடிசையில் இருக்கார் ஜீவா. எவ்வளோ பெரிய தலைமை! ஜீவா நீ அடிக்கல் நாட்ட பள்ளிக்கூடம்டா, நான் திறக்க போகிறேன் வாங்குறாரு. காமராஜ் நீ போ, நான் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வரேங்கிறாரு. அதான் பெரிய மனுஷன். ஏன்னு கேட்கல, போயிட்டாரு. முதலமைச்சர் போய் காத்திருக்காரு இருக்கா.
கடைசியில் ஜீவா போறாரு, ஒரு மணி நேரம் கழிச்சு போறாரு. ஏன்டா ஜீவா உடனே வரலன்னாரு. ஒரு வேட்டி தாண்டா இருக்கு காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வர வேண்டும். இப்ப நம்ம தலைவனுக்கு எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சாம்னே தெரியாமல்லையா நமக்கு. ஒரே வேட்டி. காமராஜ் அவர் பொண்டாட்ட கேட்காரு, இந்த பயலுக்கு காய்ச்சல் ஆமாங்காரு. ஆமா. மருந்து வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டானேங்கிறார். இவர் காசு கொடுத்து வாங்கினாலும் காமராஜ் காசு கொடுத்தா நீ வாங்கினியா கொடுத்துரும்பாரு. நான் உனக்கு ஒரு நல்ல வீடு தரேன்டா ஜீவா, நீ இப்படி இருந்தா சங்கடமா இருக்குங்கிறாரு. இப்போ எனக்கு வீடு வேண்டாம் காமராஜ், இந்த குடிசைவாழ் மக்கள் இருக்கான்ல இவனுக்கு பூரா அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்க. எப்படி தலைவனுக்கு? எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, என்கிட்ட கூட்டு வாங்க ஜீவாவுக்கு எல்லாம் செய்யறேன்னு. எல்லாம் வேணாம். அதெல்லாம் திருநெல்வேலிருந்து ரயில கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஒரு 2000 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு போறாரு. செங்கல்பட்டில் இறங்குறாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சி தோழம் வரான். அவன்கிட்ட கேட்குறாரு, ஜீவா எனக்கு 2 டீ வாங்கி கொடு, ஒரு பன்னு வாங்கி கொடுங்கிறாரு. எதுக்குங்கிறான், பசிக்குதுங்கிறாரு. ஏன் ஐயான்னு ராத்திரிலாம் சாப்பிடலைங்கிறாரு. ஏன் சாப்பிடலன்னா கையில் காசு இல்லைங்கிறாரு. கட்சி துட்டு 2000 ரூபா இருக்குல்லான்னு. அது ஏழை விவசாயி ஏழை தொழிலாளியும் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை தொடக்கூடாடா. இப்போ நீ இல்லைன்னா நான் பட்னியாவே சென்னைக்கு போயிடுவேன். இப்போ கட்சி காசு பூரா அவனுகிட்டே இருக்க. முத வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில் இருக்கு, 3ஆவது வீட்லையும் இருக்கு. நல்லா இருக்கு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரம் நாமமே சுதான் தமிழ். மழை பெய்யட்டும். நாடு இன்னைக்கு வந்த நல்ல மழை. என்கிட்ட யாரோ சொன்னாங்க, நீங்கள் வந்தீங்க மழை பெஞ்சிட்டு இருந்தாங்க. யார்ட்டையும் சொல்லிடாத, மழை பெய்யாத ஊரில் கூட்டு கட்டி வச்சு உரிச்சிருவான், சிக்கல் ஆயிரும். இது இந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது. அது இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, நான் வந்துட்டேன். என்ன சம்பந்தி, இந்த சில தலைவனும் இதுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைதான். அவர் வந்தார் மழை பெய்யுதுன்னா மழை பெய்யாத ஊருக்கு கூட்டு போயிட்டா நீ என்ன ரிசியஸுங்கிறா? நல்லா இருந்தீங்கன்னா மழை பெய்யும்யா. இந்த நிலத்தடி நீர்லாம் நீங்கள் அந்த காலத்தில் பண்ண உடனே நல்ல மழை பெஞ்ச ஒரு தடவை உங்கள் ஊரில் அடிபம்புலாம் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா? இயற்கையை பேணுங்கள். இன்னொன்று, மரத்தையெல்லாம் வெட்டாதீங்க. யானையெல்லாம் ஊருக்குள்ளே வந்தது, புலி ஊருக்குள்ளே வந்துன்னு திட்டாதீங்க. பத்திரிகைக்காரங்களுக்கு எழுதவே தெரியல. யானைகள் அட்டகாசம்லாம். நீ மேலே போயிட்டு அது கீழே வந்துட்டு, நீ அது இடத்துக்கு போனேன், அது என்னச்சப்ப நான் இடத்துக்கு வரேன். புலி ஊருக்குள்ள வந்துன்னா ஏன் வருது? அதுக்கு மேலே மரத்தை பூரா வெட்ட, மேலே எப்போதும் மரம் நிறைஞ்சிருக்கிற மலையில் மழை இருக்கும். மழை இருந்தால் அங்கே நீர்வளம் இருக்கும். நீர்வளம் இருந்தால் மிருகங்கள் கீழே வரவே வராது. மிருகங்கள்ட்ட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்களா? தயவுசெய்து மனுஷங்களை மிருகங்களை சொல்லாதீங்க. மிருகங்கள் உயர்ந்தவை, உன்னதமானவை. எந்த மனுஷனையும் நரிங்காதீங்க. நரி ஒரு பொண்டாட்டியோட தான் வாழும். அது ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருத்தரோட தான் இறந்து போயிடுவாங்க. மிருகங்கள்ட்ட ஒரு சிறப்பு ஒன்று தெரியுமா? மிருகங்கள்ட்ட ஒரு சிறப்பு, கர்ப்பமாகி இருக்கிற ஒரு பெண் மிருகத்தின் பக்கத்தில் எந்த ஆண் மிருகமும் போகாது. ஆனால் கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்த தலைமை ஆசிரியருங்கானே, அப்ப இவன் மிருகமா அது மிருகமா? மிருகங்கள்ட்ட ஒரு ஒழுக்கம் உண்டு. அந்த ஹீட்டுமா அதோட சரி. அப்புறம் ஆணும் பக்கத்தில் பார்த்து பெண்ணும் அதை சில விஷயங்கள்லாம் படிங்க, தெரிஞ்சுக்கணுங்க. யானைன்னா யானையை பற்றி ஒரு 50,000 நான் என்ன ஒன்று எல்லா பேரும் சொல்லுவான். யானைன்னு எதை கேட்டியா? இப்போ என்ன எல்லா பஸ்ஸும் வாங்கிட்டு வாங்க பாரு, நான் ஊராக அலையணும். ஏமில் போய் யானையை பற்றி கேட்டேன். 25,000 ரூபாய்க்கு பஸ்ஸும் வாங்கி யானைன்னா என்னன்னு படிச்சுவேன். ஆப்பிரிக்க காட்டு யானைன்னா இந்த காட்டு படிங்கிறேன். அறிவை விருத்தி பண்ணிங்க. மன்னனும் மாசரை கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோனை சிறப்புடைய மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பு இல்லை, கற்றோருக்கு சென்ற. அதானே சொல்லு. நான் போகிறேன், உலகம் போகிறான், பணம் தர்றாங்க, காலில் விழுந்து கும்பிட்றாங்க. எதுக்கு? நான் கல்வி கற்க போய் தானே. தினசரி படிக்கிறேன். ஐயா உங்களோட உண்மை சொல்லணேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன், சீரியலும் பார்த்துக்கிடுவேன். அப்போ தானே இவங்களுக்கு விவரம் சொல்ல முடியும். திருமதி செல்வம் மகாராணின்னு ஒரு முழு முட்டாப்பையாக ஒரு சீரியல் நடத்தான். அதில் சட்டத்தை பற்றி அந்த நாய்க்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு தெரியுமா டாக்டர், உயிர் எழுதி வச்சா சாகிறவரை அது எத்தனை தடவை வேணாலும் மாற்றலாம், அதை மாற்றவே முடியாதுன்னு காட்டலாம். நான் உடனே விஜய் டிவியில் ஸ்ரீராமகுட்டி என்னடா இவ்வளோ தப்பாக எடுக்கானே, அவன் ரொம்ப சாமர்த்தியமா, இட்ஸ் நாட் அவர் சீரியல் சார், இட்ஸ் எ கேரளா சீரியல். முடிஞ்சு போச்சுல பதில். சட்டம் போலீஸ் எல்லாம் தப்பா. நான் என்ன சொன்னேன், பெண்கள்கிட்ட கேட்குறேம்மா, எதுலையாவது பெண்களை உயர்வாக காட்டுறானா? அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா, மாமியாரை மருமக கொல்ல பார்க்கா, மருமகளை மாமியார் கொல்ல பார்க்கா, பக்கத்து வீட்டுக்காரி இவ்வளோ கொல்ல பார்க்கா, பூரா பொம்பளை பூரா கொலகாரி கொள்ளக்காரி தானே காட்டுறான். என்னத்துக்கு எல்லாரும் உட்காந்து பாக்கிய? உங்க ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இன்னொரு பொம்பளை அப்படி நினச்சிக்கிட்டே பாக்கிய, அப்படித்தானே? இதே மனநோய்.
என்ன சம்மந்தி? சரி, இன்னொன்று 6 மணிக்கு விளக்கத்துறதுக்கு தெரியுமா? லட்சுமி வீட்டுக்குள்ள வருவாங்க, நம்ம பெரியவங்க விளக்கத்தை சொன்னான். 6 மணிக்கு அங்கே ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா சீரியல்ல. மகாலட்சுமி எங்கேருந்து உள்ள வருவா? நல்லா இருங்கம்மா, டிவி பெட்டியை தூர வச்சுட்டு பிள்ளைய படிக்க சொல்லுங்க. பெரிய அயோக்கியத்தனம். நடு வீட்டில் டிவி, இவன் சீரியல் பார்த்து பையனை படி. அவன் சொல்றான், உன் தலையில இடி உள்ள நீ. டிவி நல்ல பெட்டி தான் ஐயா, அதே மனநோய் கொண்டு வருது ஐயா. இந்த இன்டர்நெட் ஊடகங்கள் பார்த்தா தப்பு தப்பா சின்ன பிள்ளை. ஒரு தடவை மகாராஷ்டிராவில் பம்பாயில் வந்து பாதாள சாக்கடை அடைச்சிக்கிட்டு தெரியுமா? விப்ரோ கம்பெனி கீழே. மோதிலால் படிச்சிங்களா அந்த செய்தி? டாக்டர் அந்த நகரசு தொழிலாளி போய் கிளீன் பண்ணான். 2 லட்சம் காண்டம் அதுலேருந்து எடுத்தான். சரிதானா? 3.5 டன். செய்தியெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம முதலாளி. இவரை நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். என்னை விட விவரமாக டன் கணக்கில் எல்லாம் அந்த அதை பார்த்துருக்காரு. நான் படிக்கலைங்கிறத இப்போ நீங்கள் அதான் அரிதோறும் அறியாமை. வள்ளுவன் சொன்னா, நான் படிக்கிற பொழுதுலாம் நான் முட்டாள்னு எனக்கு தெரியுதுடா, நான் வள்ளுவேன். ஒவ்வொன்றையும் படிக்க. தாமஸ் ஆல்வா 8ஆம் கிளாஸ் தானே படித்தான். 300 இது கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாலாம் தாமஸ் ஆல்வா அடித்தேன். அதனால பள்ளிக்கூடம் மாணவர்களை தாய்மார்களை சொன்னேன், உருவாக்கணும் பிள்ளைகளை சங்கடப்படுத்தாங்க. கெட்டிக்காரியா இருக்கல, இவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்கா. பேர் என்ன? சரி விடுங்க. பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரில் பார்த்தே பயந்து பழகிருக்காள்ல. இவன் எவனோ வாத்தியாம் போல மேடையிலேருந்து கேட்டான். விளங்காத பயலுக்கு எதுக்கு பதில் சொல்லணும் அவன் நினைக்கா. விட்டுருங்க குழந்தைகள். நான் அவங்ககிட்டையும் சொல்ல, அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். பள்ளிக்கூடம் போகாத, கெடுத்துருவாங்க. என்னுடைய அறிவுரை உனக்கு அதுதான். பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கல்ல எல்லாரும். இதை தொடருங்கிறேன்.